வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஜூனியர் என்டிஆர் டியூல் ரோலில் நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற தேவரா. ஸோ இந்த தேவரா எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேவரா படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு மலை மேலே 4 கிராமங்கள் 4 ஊர் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க. அப்படி ஒரு ஊருடைய ஒரு தலைவராக தான் தேவரா வந்து இருக்காரு. ஸோ இந்த 4 ஊர் மக்களுமே இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே போயிட்டு ஸ்மக்லிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ எதனால இந்த தொழிலில் வந்து இவங்க ஈடுபடுறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பேக் ஸ்டோரிலாம் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோடைய மொத்த கதையுமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பிரகாஷ் ராஜ் அவர் வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் எதுக்காக இந்த கதையை சொல்கிறாரு, யார்கிட்ட இந்த கதையை சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரத்னகிரி மலை மேலே இருக்கக்கூடிய அந்த 4 ஊர் மக்களுடைய வாழ்க்கையுமே வந்து இப்படி தான் இருக்கும். கடலுக்குள்ளே போவாங்க, அங்கே கப்பல்லேருந்து நிறைய பொருட்களை திருடி கொண்டு வந்து இங்கே ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வந்து காசு பார்ப்பாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம தேவராக்கு என்ன ஆச்சு, தேவரா என்ன பண்ணாரு, கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் வந்து டியூல் ரோல் அப்பாவாகவும் நடிச்சிருக்காரு, பையனாகவும் நடிச்சிருக்காரு. அப்பா வந்து தேவரா, தேவராவுடைய பையன் வந்து வரா. ஸோ ஜூனியர் என்டிஆர் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு கேரக்டரும் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. தேவரா கேரக்டர், அவருடைய பையனான வரா கேரக்டர், இந்த 2 கேரக்டருமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வில்லன் கேரக்டரான சைஃப் அலிகான் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டராக வந்து அமையல. ஜான்வி கபூர் ஏன் வராங்க ஏன் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஸ்டோரி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சு தோச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் புதுமையாக வித்தியாசமாக அப்படிலாம் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப யூஸ்வலான பழக்கப்பட்ட ஒரு கதைக்களத்தை தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. சரி, அந்த கதைக்களமை அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்களா, என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சுவாரஸ்யம் அப்படிங்கிறது பெருசாக எங்கேயுமே வந்து இல்லை. அண்ட் படமும் வந்து ப்ரிடிக்டபிளாக தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்தோடைய டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். பட் இவங்க சொன்ன இந்த கதைக்கு வந்து இவ்வளோ டியூரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் 2 ஹாஃப்லுமே வந்து பார்த்தீங்கன்னா லேக் அப்படிங்கிறது நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா எங்கேயுமே பெரிய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி ப்ரிடிக்டபிலிட்டியுமே அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் மாதிரியுமே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. பட் அதையுமே உங்களால் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். அப்படி தான் வந்து இருந்துச்சு. படத்தில் மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. ஆனால் 1-2 இடத்துல தான் வந்து அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். மீதி இடங்களில் அந்தளவுக்கு பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. அண்ட் கிரிஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரிஞ்சான சில விஷயங்களும் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சுறா படத்தில் தளபதி விஜயோடைய இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக ட்ரால் பண்ணப்பட்ட ஒரு இன்ட்ரோ அது. அதே மாதிரியான ஒரு சீன் வந்து இந்த தேவரா படத்துலையுமே இருக்குது. சுறா வந்து எப்பயோ வந்த படம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அதே மாதிரியான ஒரு சீனை வந்து இப்போ இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஷார்க்கோட சண்டை போடுற மாதிரியான ஒரு சீன்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே அந்தளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராலாம் இல்லை, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஓவராலாக நீட்டாக வந்து இருந்தது. அண்ட் படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ், அதுவுமே எல்லா ஃபைட் சீக்வன்ஸ் கிடையாது, ஒரு சில ஃபைட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே கமர்ஷியல் படங்களில் மாஸ் மசாலா ஃபிலிம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஜிக்கே வந்து பார்க்க முடியாது. லாஜிக் மீறல் அப்படிங்கிறது நிறையவே வந்து இருக்கும். அதுவும் தெலுங்கு படங்கள்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, ஏகப்பட்ட லாஜிக் மீறல் அப்படிங்கிறது இருக்கும். லாஜிக்கெல்லாம் நீங்கள் பார்க்காம தான் படமே பார்க்க போகணும். படம் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஜிக்கை வந்து பூமிக்குள்ளே புதைச்சிட்டோ இல்லை கடலில் தூக்கி போட்டுட்டோ தான் நீங்கள் படம் பார்க்க போகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ், லாஜிக் எரர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தேவரா படம் பார்க்கும்போது 2 பெரிய படங்களுடைய சாயலை உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஒன்று வந்து கேஜிஎஃப், இன்னொன்று வந்து பாகுபலி. ஸோ மொத்தமாக இந்த தேவரா எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த தேவரா படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.